Hi friends, good evening. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, இத பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன டாபிக் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அசிடோசிஸ் அல்கலோசிஸ். சோ இந்த அசிடோசிஸ் அல்கலோசிஸ் அதாவது ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ல வந்து क्वेश्चंस வந்து எக்ஸாம் ஓரியன்டடா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து எப்படி வரும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இத பத்தி ஃபுல் டீடைல்டா ரெஸ்பிரேட்டரி மெட்டபாலிக் இது ரெண்டுலயும் உள்ள அசிடோசிஸ் அல்கலோசிஸ் இது ரெண்டுக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, வேல்யூவை வச்சு எப்படி நம்ம வந்து இது இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பொதுவா எக்ஸாம்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேஷண்டோட வேல்யூ அதாவது ஏபிஜி வேல்யூவை கொடுத்து பேஷண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அது அசிடோசிஸா அல்கலோசிஸா, இன்னொரு விஷயம் என்னன்னா பேஷண்ட் கண்டிஷன் அக்கார்டிங் மெட்டபாலிக்கா அப்படி இல்ல ரெஸ்பிரேட்டரியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட வந்து வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்கன்னா காம்பன்சேட்டட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து கேட்பாங்க. சோ பார்ஷியலி காம்பன்சேட்டடா, fully compensated அப்படி இல்ல uncompensated metabolic acidosis alkalosis whatever it is. சோ அந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. சோ பொதுவா வந்து நம்ம வந்து பேஷண்டோட ஓல்ட் ஹிஸ்டரிய வந்து கலெக்ட் பண்ணோம்னாவே ஓரளவு வந்து அவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ்க்கு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பேஷண்டோட என்ன டிசீஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணாவே, என்ன டிசீஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாவே பேஷண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிரானிக்கா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டயரியா அப்படின்னு வந்ததுன்னா பேஷண்ட் வந்து அசிடோசிஸ்ல தான் போவாங்க. சோ கிரானிக் டயரியா போச்சுன்னா சோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து பொட்டாசியம் லாஸ் ஆகி சோ அசிடோசிஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தனா ரொம்ப நாளா கிரானிக்கா அன்கண்ட்ரோல்ட் டயபெட்டிக்ஸ் இருந்தனா பேஷண்ட் வந்து கீட்டோ அசிடோசிஸ்ல போயிருவாங்க. சோ அப்பயும் வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் பேஷண்ட் வந்து கண்டினியூஸ் வாமிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வாமிட் பண்றாங்க அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக்ல உள்ள ஆசிட் எல்லாமே லாஸ் ஆகி பேஷண்ட் மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல ஆசிட் லாஸ் ஆகிறதுனால அல்கலோசிஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுவே ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் வென்டிலேஷன் பண்றப்போ வந்து பேஷண்ட் அல்கலோசிஸ்லயும், ஹைப்போ வென்டிலேஷன் ஆறப்ப பேஷண்ட் வந்து அசிடோசிஸ்லயும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதை விட இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. பேஷண்ட் வந்து சிகேடி பேஷண்ட்க்குலாம் வந்து யூசுவலா வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் தான் போகும். சோ பேஷண்டோட டிசீஸ வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பேஷண்ட் என்ன ஸ்டேட்டஸ்க்கு போவாங்க அப்படின்னு. சோ அதை தவிர பேஷண்டோட வேல்யூஸ வச்சு அதாவது ஏபிஜி வேல்யூவை வச்சு எப்படி வந்து நம்ம அசிடோசிஸ் அல்கலோசிஸ வந்து ஃபைனலைஸ் பண்றது, எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத ஈஸியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேஷண்டோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, சோ என்ன ஆன்சர் கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து அசிடோசிஸ்னா என்ன, அல்கலோசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ நார்மலா ஒரு pH அதாவது பிளட்டோட pH லெவல் வந்து 7.7க்கு கீழே போனா, அதாவது 7க்கு கீழே போனா 7.3 நார்மல் வேல்யூ வந்து 7. சோ அதுக்கு வந்து நார்மல் வேல்யூ முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குவோம். சோ pH வேல்யூ வந்து நார்மலா 7.35 to 7.45. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா PaCO2. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 35 to 45 mmHg. சோ அடுத்தது வந்து PaO2 இது வந்து 80 to 100 mmHg. சோ அடுத்தது வந்து பைகார்பனேட். சோ இந்த பைகார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா 22 to 28 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர். சோ இதுதான் நார்மல் வேல்யூ. இந்த வேல்யூவை வச்சு பேஷண்டோட நம்ம வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து ஈஸியான ட்ரிக் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ROME. சோ பேஷண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏபிஜி வேல்யூ எடுக்கிறப்போ ரெஸ்பிரேட்டரியில எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி, அல்கலோசிஸா இருந்தாலும் சரி, அசிடோசிஸா இருந்தாலும் சரி, சோ அது வந்து ரெஸ்பிரேட்டரி வந்து எதோட ரிலேட்டட்னா ஒன்னு pH, ரெண்டாவது CO2. சோ கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்கிறது வெளியில விடுறது அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலேட்டட் டு லங்ஸ் ப்ராப்ளம், சோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். சோ இந்த CO2 pH தான் வந்து
பேஷண்டோட கண்டிஷனை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சோ இதுல வந்து pH உம் PaCO2 related to the respiratory condition. இந்த pH உம் HCO3, சோ இந்த பைகார்பனேட் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா pH உம் HCO3 வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் ப்ராப்ளம். சோ இதுல வந்து நம்ம இப்ப என்னென்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேட்டரியில அசிடோசிஸ் அல்கலோசிஸ் எப்படி வரும், மெட்டபாலிக்ல அசிடோசிஸ் அல்கலோசிஸ் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ரெஸ்பிரேட்டரியில நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்வேஸ் வந்து ரெஸ்பிரேட்டரியில வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இந்த ஆப்போசிட்ங்கிறது என்னன்னா இந்த வேல்யூஸ் தான். சோ இந்த வேல்யூஸ் ரெஸ்பிரேட்டரி டைரக்ட்லி connected with the pH, and the pH value PaCO2. so pH உம் PaCO2 தான் related to the respiratory condition. so நம்ம வந்து அப்ப எதை பார்க்கணும்னா pH உம் PaCO2 ஒரு பேஷண்டோட கண்டிஷன் கொடுக்கறப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். so in case அவங்க வந்து பேஷண்ட்க்கு வந்து pH வந்து உங்களுக்கு வந்து pH கம்மியாவும் PaCO2 அதிகமாகும். so ரெஸ்பிரேட்டரியில எப்போதுமே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது pH கம்மியானா அந்த CO2 அதிகமாகும், pH அதிகமானா CO2 கம்மியாகும். சோ இதுல வந்து ரெஸ்பிரேட்டரியில எப்போதுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். சோ அதனால ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிடோசிஸ்னாவே நம்ம வந்து என்ன சொல்லணும், pH வந்து நார்மல் வேல்யூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா தான் அது அசிடோசிஸ்னு சொல்றோம். சோ இந்த pH வந்து என்ன ஆயிருக்கும்னா ரெஸ்பிரேட்டரியில எப்போதுமே ஆப்போசிட் அப்படிங்கறதுனால ஒன்னு கீழே ஒன்னு மேல அப்படி இருக்கும். சோ pH வந்து அசிடோசிஸ்ல வந்து எப்போதுமே கம்மியா இருக்கும் ரெஸ்பிரேட்டரியில. சோ அசிடோசிஸ்ல நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ல PaCO2 பார்க்கணும். இந்த PaCO2 என்ன இருக்கும்னா அதிகமா இருக்கும். சோ அசிடோசிஸ்ல pH கம்மியாவும் PaCO2 அதிகமாவும் இருக்கும். இதுவே வந்து அல்கலோசிஸ் ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் பாத்தீங்கன்னா அல்கலோசிஸ்னாவே நம்ம எப்போதுமே வந்து pH வேல்யூ வந்து நார்மல் வேல்யூவை விட அதிகமா இருக்கும். அதாவது 7.35 7.45 விட அதிகமா இருக்கும். அதனால pH வந்து பாத்தீங்கன்னா எலிவேட்டர்ல இருக்கும். அல்கலோசிஸ்ங்கிறதுனால pH எலிவேஷன்ல இருக்கும். சோ இந்த PaCO2 வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். சோ இது வந்து ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரியில எப்போதும் ஆப்போசிட். அதனால pH எலிவேட்டட் ஆகும், PaCO2 வந்து PaCO2 உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். சோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ்ல இருக்கும். இது வந்து ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ்ல இப்படி இருக்கும். அடுத்தது வந்து மெட்டபாலிக் கண்டிஷன். சோ மெட்டபாலிக் கண்டிஷன்ல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஈக்குவலா இருக்கும். சோ pH வந்து அதிகமான HCO3 அதாவது பைகார்பனேட்டும் அதிகமாகும், pH கம்மியானா பைகார்பனேட்டும் கம்மியாகும். சோ இதுதான் மெட்டபாலிக்ல வரும். சோ இப்போ மெட்டபாலிக் அசிடோசிஸ்ல என்ன ஆகும்னா அசிடோசிஸ் அப்படினாவே வந்து pH வந்து கம்மியாகும். சோ அசிடோசிஸ்ல எப்போதுமே pH கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அது வந்து அசிடோசிஸ். சோ மெட்டபாலிக்க பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்க்கணும், அந்த pH-ஐயும் HCO3-யும் பார்க்கணும். சோ மெட்டபாலிக்ல pH கம்மியா வரப்ப HCO3-யும் கம்மியாகும். ஏன்னா இது வந்து ஈக்குவலண்டா இருக்கிறதுனால. சோ HCO3 கம்மியா இருக்கும். சோ இதுவே வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pH அதிகமாகும். ஏன்னா அது அல்கலோசிஸ். pH அதிகமாகும். சோ HCO3-யும் வந்து அதிகமாகும். சோ இதுதான் வந்து மெட்டபாலிக் அல்கலோசிஸ்ல நடக்கும். சோ இந்த ஒரு ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம் क्वेश्चन. இது ரொம்ப ஹார்டெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். சோ முதல்ல நம்ம வந்து நார்மல் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும். ஒன்னு வந்து ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் வந்து ரிலேட்டட் டு த pH, அதாவது pH-உம் PaCO2 ரிலேட்டட் டு த ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், pH-உம் HCO3 ரிலேட்டட் டு த மெட்டபாலிக் கண்டிஷன். சோ ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேட்டரியில எப்போதுமே அந்த pH-ஐயும் PaCO2-யும் பார்க்கணும்.
சோ அத பாக்குறப்ப ரெஸ்பிரேட்டரியில எப்போதும் ஆப்போசிட்டா இருக்கும், மெட்டபாலிக்ல எப்போதுமே ஈக்குவலண்டா இருக்கணும். சோ மெட்டபாலிக் கண்டிஷன்ல நம்ம pH யும் HCO3 பார்க்கணும், அது வந்து எப்போதுமே ஈக்குவலா இருக்கும். சோ இதுதான். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து மெட்டபாலிக்ல அசிடோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா K+ அயன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும், அல்கலோசிஸ்ல வந்து K+ வந்து கம்மியா இருக்கும், பொட்டாசியம் வந்து கம்மியா இருக்கும். சோ இன்னொரு இது ஜெனரலா வந்து அசிடோசிஸ்ல வந்து ஹைட்ரஜன் அயான் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும், அசிடோசிஸ்ல ஹைட்ரஜன் அயான் வந்து கம்மியா இருக்கும் அல்கலோசிஸ்ல. இது ரெண்டையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது வந்து அசிடோசிஸ், இது வந்து அல்கலோசிஸ். சோ இதுதான் வேரியேஷன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இதுக்கு அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இதோட ரிலேட்டட் ஒன்னு இருக்கு, காம்பன்சேட்டட், பார்ஷியலி காம்பன்சேட்டட், அன்காம்பன்சேட்டட். சோ இது ரிலேட்டடாவும் क्वेश्चन கேக்குறப்போ இத வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் நம்ம போடுறப்ப வந்து நிறைய பேர் ஷேர் பண்றதே இல்ல, நிறைய பேருக்கு அது யூஸ் ஆறதே இல்ல, நிறைய வியூஸ் வந்து போறதே கிடையாது. ஏன்னா அது பாக்குறவங்க வந்து கம்மியா இருக்காங்க. அதனால இந்த வீடியோ எப்படி வந்து பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட போறோம். சோ அதனால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சீங்கன்னா அடுத்தடுத்த நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், சோ இதை தவிர செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்படி பண்றது, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், வேற வந்து ஆன்சர் கீஸ், क्वेश्चन ஆன்சர், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தவிர எவ்ரி வீக், எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்னு வர நர்சிங் ஆபீசர் வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா, கவர்மெண்ட்லயும் நான் கவர்மெண்ட் பிரைவேட்லயும் வர நல்ல சேலரியில வர வேகன்சி எல்லாத்தையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.